ஜாம் 2020 10th கொஷின். ஸோ எனக்கு வந்து மாடர்ன் அல்ஜிப்ரா குரூப் தியரி வந்து அந்த அளவுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் கிடையாது. பட் எனக்கு பிடிச்ச ப்ராப்ளம் இது. ஓகேவா? ஸோ மாடர்ன் அல்ஜிப்ராவே பிடிக்காத ஒருத்தருக்கு பிடிச்ச ப்ராப்ளம் இது அப்படின்னா இந்த கொஷின் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் நீங்களே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச் அப்படின்னு ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. ஹெச்சோடைய ஆப்ரேஷன் என்னது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இந்த குரூப்போட சென்டர் என்னது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டரோடைய டெஃபனிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சென்டர் ஆஃப் அ குரூப்னா இதுதான் ஆக்சுவல் டெஃபனிஷன் ஆஃப் அ சென்டர் ஆஃப் குரூப். ஓகேவா? ஸோ எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸை தான் வந்து நம்ம சென்டரில் தூக்கி போடும். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா போதும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ரேண்டமாக 2 எலமெண்ட் குரூப்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஒரு எலமெண்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் இஸ் 1A01C001. இதுதான் ஒரு எலமெண்ட். இன்னொரு எலமெண்ட் பி அப்படின்னு வச்சுக்கிறேன், which is nothing but 1Q01R001. ஓகேவா? ஸோ இந்த பியும் இந்த பியும் சேம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக நான் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு இதை ஏபிசின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இதை டிஇஎஃப்னு வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் ப்ரெப். நான் உங்கள் டிகே, என் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏபி இதோட வேல்யூவை கால்குலேட் பண்றேன். ஸோ ஏபி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1A plus B A plus P B plus PC plus Q 0 1 C plus R 001. இதே மாதிரியே நீங்க வந்து BA-வை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1 P plus A Q plus AR plus B 0 1 R plus C 001. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஏபியும் பிஏவும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பிங்கிறது ஒரு ஆர்பிட்ரி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு சென்டர்ல இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இது ரெண்டை ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இதுவும் ஈக்குவலா இருக்கணும், ஆல்ரெடி ஈக்குவலா தான் இருக்கு. இதுவும் ஈக்குவலா இருக்கணும், ஆல்ரெடி ஈக்குவலா தான் இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்போ நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், B plus PC plus Q equal to Q plus AR plus B. BQ get cancelled. So PC equal to AR. ரைட்? இப்போ இதில் பிங்கிறது வந்து ஒரு ஆர்பிட்ரரி மேட்ரிக்ஸ். பிங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி மேட்ரிக்ஸ், விச் மீன்ஸ் PQR இருக்க வேண்டிய இடத்துல எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். ஓகேவா? கரெக்ட் தானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபார் P equal to 0. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஏவோட வேல்யூ 0வா தான் இருக்கணும். ஏன்னா R நம்ம கையில் இல்லை, R அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ A 0வா தான் இருக்கணும். அதே மாதிரியே சப்போஸ் R 0வா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, C 0வா தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா பி நம்ம கையில் இல்லை. ஸோ அப்போ எந்த ஒரு ஆர்பிட்ரி மேட்ரிக்ஸை நீங்கள் எடுத்தாலும் ஏபி ஈக்குவல் டு பிஏங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்னா 1 A 0வா இருக்கணும், பி என்னவானாலும் இருக்கலாம், 0 1 C 0வா இருக்கணும், 0 0 1. இப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நம்மளோட சென்டரில் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் கம்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் நமக்கு என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் matrix of this form such that B belongs to a real number. இதான் என்னுடைய center of G. So இதெல்லாம் சென்டரை கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த சென்டர் எந்த குரூப்புக்கு ஐசோமார்பிக்கா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So the right answer is option B. ஓகேவா? R பிளஸ்க்கு. ஸோ அது ஏன் அப்படின்னா நான் அந்த ஐசோமார்பிசம் மேப்பை நான் எழுதுறேன். ஸோ Phi equal to, ஸோ நீங்கள் சென்டரில் இருக்கிற எலமெண்ட் 1 0 B 0 1 0 0 0 1 இந்த மேட்ரிக்ஸை நான் பிக்கு மேப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஐசோமார்பிசம். இந்த மேப் வந்து ஒரு ஐசோமார்பிசம். ஓகேவா? இதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஐசோமார்பிசம் டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இது இந்த மேப் ஒரு ஐசோமார்பிசம் நான் சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், இந்த குரூப் இதுதான் என்னது, சென்டர் ஆஃப் G அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அண்ட் இந்த குரூப் என்னது, R பிளஸ். இந்த ரெண்டு குரூப் என்னது, ஐசோமார்பிக்னு ஆயிரும். That's it. இந்த மேப் ஐசோமார்பிசம் அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணாலே போதும். That's it. So the right answer is option B. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then it's me, DK.